50 ஆண்டு கால அனுபவம் இருக்கக்கூடியவர், அவருடைய கட்சியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அவருடைய சட்டமன்றத்துல அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா இப்ப கட்சி தொடங்கின விஜயை போய் ஏற்றுக்கொண்டு அவர் தூய அரசியல் தருவாருன்னு நீ எப்படி சொல்ற? கரூர்ல இருந்து ஓடி போனவன் தூய அரசியல் தருவானா? வருமானத்தை மறைத்தவன் தூய அரசியல் தருவானா? தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தாம தற்கொலையாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தூய அரசியல் தருவானா? செங்கோட்டையின் தாவைக்கால் இணைந்ததுனால திமுகவுக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு அருண்ராஜ் ஐஆர்எஸ் சொல்லியிருந்தாருல, அதை எப்படி பார்க்குறீங்க? படிச்ச தற்கொலைன்னு தான் நான் சொன்னேனே. செங்கோட்டையன் எந்த கட்சி? அதிமுக. அப்போ அதிமுகல இருந்து செங்கோட்டையன் வெளில வந்தது, அதிமுகவுக்கு நட்டம் ஏற்படுமா திமுகவுக்கு நட்டம் ஏற்படுமா? கொஞ்சமாவது லாஜிக்கா சொல்லுங்க. தலைவர் தாவைக்கால் போறாரு. அட என்ன அனுபவம் கர்மம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவர் அதிமுகல இருந்து வெளில வந்தா அது அதிமுக தானே நட்டமா ஏற்படும். அது எப்படி திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கும்? ஏய் நான் தான் சொல்றேன், ஏன்டா உங்களை தற்கொலைன்னு சொல்றோன்னு. இதுல வேற விஜய்க்கு அப்படியே நோப்பான வேற எங்களை பார்த்து தற்கொலைன்னு சொல்றாங்க. வேற என்னத்த சொல்லுவாங்க? தற்கொலைன்னு தானே சொல்ல முடியும். வேற என்னங்க சொல்ல முடியும்? இந்த மாதிரி எல்லாம் பேசினா தற்கொலைன்னு தானே சொல்ல முடியும். அடிப்படை அவர் எந்த கட்சியில இருந்து வந்திருக்கிறாரு? இல்ல ஜெயலலிதா ரூட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்திருக்காரு தேர்தல் பிரச்சாரம். அட ஆமாங்க, நான் அதான் திரும்ப கேக்குறேன். அதிமுகவில் இருந்தவரு, மேப் போட்டு கொடுத்தவரு, கொள்ளடிக்க உதவி செஞ்சவரு, அதிமுகல இருந்து வெளில வந்து விஜய் கட்சிக்கு போனால் அது அதிமுகவுக்கு நட்டம், தாவேகாவிற்கு லாபம். எப்படின்னா எப்படியெல்லாம் மேப் போடணும், எப்படியெல்லாம் வந்து சொத்தை ஆட்டைய போடணும், எப்படியெல்லாம் மிரட்டணும் அப்படின்னு அவர் சொல்லி தருவாரு. பிஜேபிக்கு இதை எப்படி பம்பணும், எங்க எகரணும், எகரவே முடியாது. அது எதுக்கும் உனக்காக சொல்லிட்டு அவங்களாம் எகரெல்லாம் முடியாது. எப்படி பம்பணும், விஜய் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை எப்படி கையாளணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லி கொடுப்பாரு. அப்போ அதிமுகவுக்கு இது பாதகம், விஜய்க்கு வந்து சாதகம். எந்த பேசிஸ்ல அப்படின்னா செங்கோட்டையன் இதுவரைக்கும் தான் செய்த அயோக்கியத்தனங்களுக்கு இப்ப விஜய்க்கு சொல்லி கொடுப்பாரு, பக்கபலமா இருப்பாரு. அப்படின்ட்டுதான். வேற செங்கோட்டையன் இது வரைக்கும் ஏதாவது மாநில உரிமை பற்றியோ, மாநில சுயாட்சி பற்றியோ, மொழி கொள்கை பற்றியோ, பிஜேபியினுடைய சட்டவிரோத மசோதாக்கள் பத்தியோ, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது பத்தியோ, தமிழ் புறக்கணிக்கப்படுவது பத்தியோ, தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வுல வந்து ஓரவஞ்சனை பண்றது பத்தியோ செங்கோட்டையன் ஏதாவது பேசி இருக்கிறாரா? பிஜேபி தான் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் பாஜகவை எதுக்குமே கண்டிக்காத, பாஜகவிற்கு முட்டு கொடுத்த, பாஜக சொல்லிதான் நான் அதிமுகவை சேர்க்க போனேன் அப்படின்னு சொன்ன செங்கோட்டனை கட்சியில் வைத்துக்கொண்டு என்ன கிழிக்க போகிறார் அப்படிங்கிறத